வவுனியா சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற சம்பவத்தின் பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிமல ரூபனின் மரணம் தொடர்பிலும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தும் நோக்கிலும் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த இடத்திலே கொழும்பில் இருந்து கொண்டு நாங்கள் தமிழ், சிங்கள, முஸ்லீம் செயல்பாட்டாளர்கள், அரசியல் கட்சி சார்ந்தவர்கள், மனிதுரிமையாளர்கள் ஒன்று சேர்ந்து ஒரே குழுவிலே நிமல ரூபன் படுகொலை சம்பந்தமாக அவர் குடும்பத்தினருக்கும் அவர் நண்பர்களுக்கும் நீதி கிடைத்திட வேண்டும் என்ற குரலை நாங்கள் இந்த இடத்தில் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். நிமல ரூபன் படுகொலை செய்தது அரசாங்கம் முழுமையான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். இது மாத்திரமல்ல, நிமல ரூபன் சம்பந்தமாக அவர் கொலைக்கு மரணத்துக்கு காரணத்தை தேடி கண்டுபிடிப்பதற்கான 2வது மரண பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக விடுக்க விரும்புகின்றோம். அரசாங்கம் ஒருவரை கைது செய்துள்ள சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்தின் பொறுப்பில் இருந்த வேளையில் அவர் உயிரிழந்தமை சிறியதொரு விடயம் அல்ல என்று நாம் அரசாங்கத்திடம் தெரிவிக்கின்றோம். குறிப்பாக தமிழ் அரசியல் கைதி ஒருவர் இவ்வாறு உயிரிழந்தமை பாரதூரமான விடயமாகும். நிமலரூபன் கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரின் கொலையுடன் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை வழங்குமாறு நாம் அரசாங்கத்திற்கு அழுத்தம் விடுக்கின்றோம்.